இந்த வீடியோவில் illustration 4 பார்க்குறோம். From the following particulars of Poompuhar Literary Association prepare receipts and payments account for the year ended 31st March 2019. யாரோட புக்கில்? இந்த புக்ஸ் ஆர் பூம்புகார் லிட்ரரி அசோசியேஷன். அதனால் சொல்யூஷனில் இந்த புக்ஸ் ஆர் பூம்புகார் லிட்ரரி அசோசியேஷன் போட்டிருங்க. என்னைக்கு டேட்டில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டு 31st March 2019. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2019 போட்டிருங்க. லெஃப்ட் சைடு டிஆர், ரைட் சைடு சிஆர் போட்டிருங்க. இப்போ ரிசிப்ட்ஸு லெஃப்ட் சைடு ரிசிப்ட்ஸு அமௌண்ட் சிம்பிள், பேமெண்ட்ஸு அமௌண்ட் சிம்பிள். இப்போ ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்டு 1/4/2018 5,000 போட்டிருக்காங்க. இது ரிசிப்ட்ஸில் ஸ்டார்டிங்கில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ் இன் ஹேண்டு எவ்வளோ போட்டுறணும்? 5,000 போட்டுறணும். அடுத்து என்ன இருக்குது? பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் ஆன் 1/4/2018 4,000. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா பேமெண்ட் சைடில் ஆரம்பத்தில் போடணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். அதான் பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா பேங்க் நம்ம போனால் பேங்க்கில் இருந்துச்சுன்னா ரிசிப்ட் சைடில் கீழே பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ் இன் ஹேண்டுக்கு கீழே கேஷ் அட் பேங்க்குன்னு போடணும். இங்கே பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா கடன், நமக்கு லோன், அது லோன் மாதிரி அது நம்ம பணம் கொடுக்கும். அதனால் ரிசிப்ட்ஸ் பேமெண்ட் சைடில் கீழே வரும் ஸ்டார்டிங்கில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு 4,000 போட்டுடணும். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி பேமெண்ட்டு, அதனால் பேமெண்ட்ஸில் பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி 1,500 போட்டுருணும். இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்றது ஒரு எக்ஸ்பென்ஸு, அதுவும் பேமெண்ட்டு. பேமெண்ட் சைடில் பை இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு 3,500 போட்டுருணும். ஓகேங்களா? சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னது இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வருது. ரிசிப்ட் சைடு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பை சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ரிசிப்ட் சைடு 1,000 போட்டுடணும். பர்ச்சேஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட்னா அந்த கிளப்புக்கு வர்றவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக சில சாப்பிட்ற ஐட்டம்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த பர்ச்சேஸ் பேமெண்ட், அது பேமெண்ட் சைடில் பை பர்ச்சேஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு 1,500 போட்டுடணும். அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்னு லைபிலிட்டி சேலரி கொடுக்க வேண்டியிருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் கேஷ் ரிசிப்ட்டோ பேமெண்ட்டோ அதில் வராது, அதனால் அதை விட்டுறணும். இது நம்மளுக்கு இதில் என்ட்ரி பண்ணக்கூடாது. என்டோமெண்ட் ஃபண்ட் ரிசிப்ட் அது ரிசிப்ட் சைடில் டு என்டோமெண்ட்டு ஃபண்ட் ரிசிப்ட்னு 2,000 போட்டுடணும். லைட்டிங் சார்ஜ் ஒரு எக்ஸ்பென்ஸு. பேமெண்ட் சைடில் பை லைட்டிங் சார்ஜுன்னு 1,300 போட்டுடணும். ஓகேங்களா? இந்த பக்கம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்றது ரிசிப்ட்டு. அப்போ ரிசிப்ட் சைடில் டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு போட்டு 20,000 போட்டுடணும். அடுத்து ரிப்பேர்ஸ் அண்ட் ரினிவல் 2,500 பேமெண்ட்டு. பேமெண்ட் சைடில் பை ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனிவல்ஸ்னு 2,500 போட்டுடணும். அடுத்து கன்வேயன்ஸ் பெய்டுன்னு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு, அதுவும் பேமெண்ட்டு. பேமெண்ட் சைடில் பை கன்வேயன்ஸ்னு போட்டு 2,750 போட்டுடணும். அடுத்து புக்ஸ் பர்ச்சேஸ்டு பேமெண்ட்டு. பேமெண்ட் சைடில் பை புக்ஸு பர்ச்சேஸ்டுன்னு போட்டு 10,000 போட்டுடணும். அடுத்து இன்சூரன்ஸ் பெய்டும் பேமெண்ட்டு. பேமெண்ட்டில் பை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டுன்னு 4,000 போட்டுடணும். ஓகே, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட்னால. சன்ட்ரி ரிசிப்ட்னா ரிசிப்ட்டு, அதில் ரிசிப்ட் சைடில் பை சன்ட்ரி ரிசிப்ட்னு 750 போட்டுடணும். கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ்டு, அது ரிசிப்ட்டு. ரிசிப்ட் சைடில் டு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசீவ்டுன்னு 6,000 போட்டுடணும். சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட், இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அது மெம்பர்ஷிப் இல்லாமல் வேறு யாரும் வந்தாங்கன்னா சேல் பண்ணுவாங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம், அது காசு வரும், அது ரிசிப்ட்டு. சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு ரிசிப்ட் சைடில் 1,500 போட்டுடணும். டெப்ரிஷியேஷன் அண்ட் பில்டிங்க்கு டெப்ரிஷியேஷன் தேய்மானம் ஆகிறது நான் கேஷ், அது நான் கேஷ் ஐட்டம்ஸு. பணம் வரமோ அதில் இருக்காது, பேமெண்ட்டு ரிசிப்ட்டு இருக்காது, அதையும் விட்டுறணும், அது வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து க்ளோசிங் கேஷ் அட் பேங்க் ஆஸ் ஆன் 31/3/2019. க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ பேமெண்ட்டில் கீழே பை பேலன்ஸ் கேரிட்னு கேஷ் அட் பேங்க்னு போட்டுருங்க, அதான் கொடுத்துருக்காங்க 2,000. அப்போ ஓப்பனிங்கில் கேஷும் இருந்தனால இப்போ க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இப்போ அதிகமாக இதில் ரிசிப்ட் சைடு தான் கூட இருக்கும். ரிசிப்ட் சைடெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 36,250 வரும். அதே 36,250 பேமெண்ட்டில் டோட்டலாக போட்டுட்டு மேலே இருக்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ஐட்டத்தையும் கூட்டி கழிச்சிங்கன்னா 3,450 வரும். அதை கேஷ் இன் ஹேண்டுன்னு போட்டுடணும். பேலன்ஸ் கேரிட், அது க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்டு ப்ராக்கெட்டில் பேலன்ஸ் ஃபிகர்னு எழுதிருந்தீங்க. இங்கே போல்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் எழுதும்போது பேலன்ஸ் ஃபிகர்னு போடணும். கேஷ் இன் ஹேண்டை கண்டுபிடிச்சி 3,450. ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய உதவினால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு மற்ற யார் பார்க்குறீங்களோ எல்லாரோடைய ஹெல்ப்னால தான் நான் 500 சப்ஸ்கிரிப்ஷன் ரீச் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 496 ஆயிடுச்சு. 4 மட்டும்தான் இப்போ நமக்கு தேவைப்படுது 500 வர்றதுக்கு. கண்டிப்பாக அதனோட உங்களோட உதவி தான். உங்கள் எல்லாருக்கும் நன்றி.
ஓகே, திரும்ப ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக இருக்குல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.